ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. தாம்பத்தியத்தின் போது நம்ம நிறைய எம்ப்ராசிங்கான விஷயங்களை பண்ணுவோம். அது காலப்போக்கில் தப்பாகவும் தெரியாது. அதில் ஒன்று தான் கணவர் உச்சத்தின் போது வெளியிடக்கூடிய அந்த திரவத்தை மனைவி உட்கொள்றது. இது கேட்கறதுக்கு சங்கட்டமாக இருந்தாலும் கணவர் உச்சத்தின் போது வெளியிடக்கூடிய அந்த திரவத்தில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டே இந்த மாதிரி பண்ணும்போது ஆண்களே பொண்ணுங்களை ரொம்ப விரும்புவாங்க, பொண்ணுங்களை அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. நம்ம மேலே மனைவி இவ்வளோ அன்பு வச்சிருக்காளேன்னு ஆண்களுக்கு துரோகம் பண்ணுங்கிற எண்ணமே வராது. ஸோ ரெகுலராக கணவர் உச்சத்தின் போது வெளியிடக்கூடிய திரவத்தை மனைவி உட்கொள்ளும் போது ஆணுடைய ஹார்ட்டில் ஸ்பெஷல் இடத்த பிடிச்சிருவாங்க. ரெண்டாவது பெனிஃபிட்டு, பாப்பா வராமல் இருக்கிறதுக்கு கூட இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தாம்பத்தியமாக பயன்படுத்திக்கலாம். கருத்து கணிப்பில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பாதுகாப்பு உரை போட்டுட்டு தாம்பத்தியம் பண்ணுறதை விட கணவர் இந்த மாதிரி உச்சத்தின் போது வெளியிடக்கூடியதை மனைவி உட்கொள்றது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கான். அடுத்த பெனிஃபிட்டு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அது என்னன்னா, உலகத்தில் உள்ள எல்லா ஃபேஸ் மாஸ்க்கை விட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கான். ஏன்னா ஆணுடைய இந்த திரவத்தில் புரோட்டீன், ஜிங்கு, கால்சியம், விட்டமின் சி இப்படி எல்லா மினரல்ஸும் இருக்குது. ஸோ ஆணுடைய இந்த உச்ச திரவத்தை ஃபேஸ் மாஸ்க்காக அப்ளை பண்ணாலும் சரி அல்லது உட்கொண்டாலும் சரி ஸ்கின் டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிடும். அடுத்த பெனிஃபிட்டு, ஆண்கள் உச்ச நிலையில் வெளியிடக்கூடிய இந்த திரவம் பொண்ணுங்களை மென்டலி ரொம்பவே ரிலாக்ஸ் ஆக்குது. இதை உட்கொள்றதால பொண்ணுங்களுக்கு இந்த ஹாப்பி ஃபீலிங்ஸுங்கிறது ரொம்ப நேரம் நீடிக்குது. ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சொன்னது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். யாருக்குன்னா, விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணவங்களுக்கு. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் ஆண்கள் உச்ச நிலையில் வர திரவத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க. வேண்டாம் வெறுப்பாக தான் தாம்பத்தியத்தை பண்ணுவாங்க. அப்போ ஆண் புத்தி என்ன பண்ணுன்னா, வாண்டடாக புகுத்த பார்க்கும். அடுத்து பொண்ணுங்க தாம்பத்தியத்தையே வெறுத்துருவாங்க. பொண்ணுங்க இந்த திரவத்தை உட்கொள்றத வேறு எந்த விதத்தில் கன்வீனியண்ட்டாக பார்க்குறாங்கன்னா, நார்மலாக தாம்பத்தியம் பண்ணும்போது இந்த திரவம் அங்கங்கே தெரிச்சு ஓடிரும். ஸோ மனைவி அதை அப்படியே உள்வாங்கிட்டாங்கன்னா எதையும் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். வெளிநாட்டில் உள்ள நிறைய பொண்ணுங்க இதை அப்படியே தலையில் அப்ளை பண்ணிக்கலாமான்னு கூட பார்க்குறாங்களாம். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ தாம்பத்தியத்தின் போது முகத்துலேயோ அல்லது ஹேர்லேயோ அப்படியே வாங்கிட்டு போய் வாஷ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.